ஒன்றை கட்டினா நம்ம கூட சண்டை போடுவோம்ல, ரெண்டை கட்டி விட, அது ரெண்டு சண்டை போட நம்ம ஃப்ரீயாயிடும். இவளை கைத்துட்டு வருதுன்னா யோசனை பலமா இருக்குன்னு. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல சீட்டு இல்லைன்னா ஏற மாட்டாங்க. இறங்க சீட்டு இல்லை. எப்போ ஆரம்பத்துல ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அங்க உட்காரு, அதான் இடம் இருக்குல்ல, அங்க உட்கார, இங்க உட்கார. நானே ஒரு 5 வருஷம் ஆகட்டும், மொதல் பஸ்ல போ, அடுத்த பஸ்ல வரேன். ஒரு 10 வருஷம் ஆகட்டும், நீ மட்டும் போனா பத்தாதா, நானும் பின்னாடியே வரணும். அப்ப இந்த முதல் நாள் அந்த ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போவாங்க பாருங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடோடி ஆடலாமா, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடோடி ஆடலாம் ஆடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடப்போடி சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஆனால் நான் தெளிவாக சொல்றேன். மீனவர்களுக்கு பண்பாடு இருந்துமா, நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை நடக்கும், எங்க இங்க. ஆனா அதே பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கடல் மேல நின்று போச்சுன்னா ஏதோ பிரச்சனை, அவன் வெள்ள போட்டானா கரையில இருக்கிற சண்டையை கடல் மேல காட்டாம கைத்தெடுத்து போட்டு அவனை கட்டி எடுத்துட்டு வர ஒரே பண்பாடு தான் இது. இப்ப எங்க மேடையில் இருக்கவங்களுக்கு தான் எனக்கு தெரியாது நான் சொல்ல போற பாசை, ஆனா அவங்களுக்கு புரியும். கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தனை போய் நாங்க போட்டு கூப்பிட்டா விடிய காலம் உடனே வரமாட்டான், ஒரு விடிந்த பாடு வச்சுட்டு தான் வருவான். உங்களுக்கு புரியுது? எங்களுக்கு புரியும். எத்தனை பாவத்தில் வேலை வச்சேன்னா எத்தனை பாவம்னால எதுவும் தெரியாது. ஒரு 100 பாவத்தை வச்சேன், 120 பாவத்தை வச்சேன்னு எவனும் உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா மாமா 70 தான் வச்சேன். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் மீன் பிடிச்சானா அவனுக்கு மேலே ஏற போய் அணை கட்டி தான் வைப்பான். ஏன்னா எப்படியாவது அவன் மீனை நம்ம பிடிச்சிட மாட்டான். ஆனால் நமக்கு ஒன்றும் விடுவாது, அவனுக்கு ஒன்றும். வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நடக்கும். எப்பவுமே யாரையும் நம்பி தூர கடல் போன மண்ணை தாரம் நின்று தேடுமா, ஓடி வந்து சேர்வரை ஆடி ஆடுமா, பின்ன குட்டி கலகை ஓமாடி மீனவர் படிக்கிற அவதிய கூறிட்டு ஓமாடி, கடல் கலக்கின்ற காரணம் இருக்குது ஓமாடி, உடல் வேலைகள் கடல் கலக்கின்ற ஓமாடி.